அன்பான தேவஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் ஏசாயா 1:15 வசனத்திலிருந்து தியானிப்போம். எதை குறித்து என்றால், நாம் செய்கின்ற ஜெபம் ஆண்டவர் கேட்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது குறித்து வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறது அப்படின்றதை நாம் தியானிப்போம். ஏசாயா 1:15 நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வாழ்க்கையும் விசாரியுங்கள். ஆண்டவர் இவ்வளவு தெளிவாக நமக்கு ஏசாயாவில் சொல்றார். என்னன்னு, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரிகையில் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர் கேட்குறாருன்னு சொல்லிட்டு எல்லா பாவ குற்றங்களும் எல்லாம் வச்சிருப்பாங்க மனசுல. ஆனா பெருசா ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ நான் கேளேன் என்றார். இப்போ நாம என்ன செஞ்சா ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பாருன்னா, உங்கள் கைகளை கழுவி சுத்திகரிங்கள். கைகளை கழுவி சுத்திகரிங்கன்னா நம்ம தண்ணியில சோப் போட்டு கழுவுறதில்ல. நம்ம கையில கரை இருக்கக்கூடாது. ஒருத்தர் அரசாங்க வேலை செய்யறாரு, லஞ்சம் வாங்குவார், அதுனா கரை படிந்த கை. ஒருவர் அடிப்பாரு இல்லையா, அது கரை படிந்த கை. நம்ம கையால் செய்கிற பாவம், நம்மளுடைய கண்களால் செய்கிற பாவம், முதலாவது நம்ம உடல் முழுவதும் உள்ள அவயங்களால் செய்கின்ற பாவங்கள் எல்லாத்தையும் சுத்திகரிங்கன்றார். சுத்தமாக வச்சுக்கன்னா செய்யாமல் இரு, பாவம் செய்யாமல் இருன்றார். அது மாதிரி இருந்தோம்னா நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும். நம்ம அதெல்லாம் செய்யாமல் என்ன செய்வோம்னா எல்லா தப்பும் பண்ணிடுவோம். ஆனால் ஜெபம் மட்டும் மணிக்கணக்கில் பண்ணுவோம். ஜெபம்லாம் மணிக்கணக்கில் பண்ண சொல்லி ஆண்டவர் வேதத்தில் சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னா, கம்மியாக தான் பண்ண சொல்றாரு. சும்மா 2 வார்த்தை தான் சொல்றாரு. அது பின்னாடி வசனம் வருது, நான் சொல்றேன். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விதவியின் வாழ்க்கையும் விசாரியுங்கள். இப்போ என்னன்னா, நன்மை செய்யணும். ஆமா, நன்மை செய்யணும். நியாயத்தை தேடணும். நாம அநியாயம் பண்ணக்கூடாது இல்லையா. ஒருத்தர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. ஒருத்தர் பொருளை அபகரிக்க கூடாது. இது மாதிரி நல்ல நல்ல செயல்லாம் செய்யணும். அதே மாதிரி திக்கற்ற பிள்ளைகள் யாராவது இருக்கிறாங்க, நம்ம கண்களை பார்க்குறோம், இல்லை நம்மகிட்ட ஏதாவது உதவி கேட்குறாங்கன்னா, பெருசாக இல்லைனாலும் நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணும். நம்மளால் என்ன முடியுமோ, நம்ம தேவைக்கு வச்சுன்னு கூட சரி, நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணும். எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம், ஆனாலும் கண்டுக்காமையே போயிடுறோம் இல்லையா. அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம ஆலயத்திலலாம் பார்த்தீங்கன்னா, சர்ச்சில் எல்லாம் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க உதவி கேட்க. நிறைய பேர் இதில் ஒரு பெரிய ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அவர் நல்லா தானே இருக்கிறாரு, கை கால் நல்லா தானே இருக்குது, ஆரோக்கியமாக தானே இருக்கிறாரு, அவர் வேலை செஞ்சு போய்க்கலாமா. எவ்வளவோ படித்த மக்களுக்கெல்லாம் இன்றைக்கி வேலை இல்லாமல் தான் கஷ்டப்படுறாங்க இல்லையா. அதனால அவர் உதவி கேட்குறாருன்னா அவருடைய கஷ்டங்களை எவ்வளோ இதெல்லாம் விட்டுடுது நம்மக்கிட்ட கேட்குறாருன்னா அசிங்கப்படாமல் இருப்பார். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு கேட்குறாருன்னா அவர்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போது ஒரு 10 ரூபா, ஒரு 50 ரூபா, 100 ரூபா கொடுக்குறதுல ஒரு பெரிய கஷ்டம் நமக்கு வந்துட்டு போகிறதில்ல இல்லையா. இல்லைன்னா கஷ்டம் வரதான் செய்யும். அதனால் நம்ம இருக்கிறதுல மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க சொல்கிறார் ஆண்டவர். ஒடுக்கப்பட்டவன் நம்ம நாட்டில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவங்க தெரியல, எல்லாருக்கும் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதனால் அது மாதிரி மக்கள் எல்லாம் இழிவுபடுத்துறது, அவர்களை தூர விலக்கி வைக்கிறது, அத்தகைய செயலெல்லாம் கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்குள்ளே இன்னைக்கு ஜாதிய பிளவுகள் ரொம்ப பெருசாக இருக்குது. நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா. நிறைய அது தனித்தனி சர்ச்சுங்களே இருக்குது. இந்தந்த ஜாதிக்கு இந்தந்த சர்ச்சினெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமான மிகப்பெரிய பாவ செயல். ஆனாலும் நாம் என்ன செய்வோம்னா ஜெபம் பெருசாக பண்ணிட்டு இருப்போம். இத்தகைய பாவ செயல் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நன்மை செய்ய படியுங்கள் என்றார். படியுங்கள்னா கற்றுக்கொள்றது இல்லையா. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். இது மாதிரி அநீதியான செயல்கள் எங்கங்க நம்ம கிறிஸ்துவர்களுக்குள்ளே இருக்குது இல்லையா, அதை தேடணும். இது மாதிரிலாம் இருக்குது, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நாம் எல்லாம் ஒரே ரத்தத்துலேயும் கழுவப்பட்டவங்க இல்லையா. ஒரே அப்பத்தை, ஒரே திராட்சை ரசத்தை புசிக்கிறவங்க, ஆண்டவருடைய சரீரத்தை பானம் பண்ணுறவங்க, ரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய சரீரத்தை புசிக்கிறவங்க. இப்போ நமக்குள்ளே ஜாதிய வேற்றுமை,
இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள், பாகுபாடுகள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதை தான் படியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள் என்றார். படியுங்கள்லாம் கற்றுக்கொள்றது, நியாயத்தை தேடுங்கள் என்றார். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, திக்கற்ற பிள்ளையும் விசாரிக்கணும் இல்லையா, விதவையும் விசாரிக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆனால் நிறைய பேர் அதை செய்ய முயற்சி பண்ணுறதில்லை. நாம அதை செய்யணும் இல்லையா. அதுபோல் ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகள், விதவைகளுடைய நியாயத்தை விசாரித்து அவர்களுக்கு உதவி செய்ய பழகி கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். இத்தகைய செயல்களை நாமும் செய்யணும் இல்லையா. என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டத்தினால் இவைகள் எல்லாம் உண்டாயன என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆனால் நம்ம மக்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு ஆவியில் நொறுங்குள்ள மாட்டாங்க, சரீரத்தில் நொறுங்குண்டுவாங்க. இந்த உபவாசம் இருக்கிறேன், சாப்பிடாம இருக்கிறேன், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் ஆவியில் நொறுங்குண்டு இருக்கணும். ஆவியில்னாக்கா நாம் செய்கிற குற்றத்தை நினச்சி பார்த்து வருத்தப்படணும். இனி அத்தகைய குற்றம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லையா. நம்ம பாவ அறிக்கை செய்யணும். இதெல்லாம் செஞ்சுட்டு தான் நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் யாரை பார்ப்பார்? நம்ம நோக்கி பார்ப்பார். அதுபோல் ஆவியில் நொறுங்குண்டு ஆண்டவருக்கு உதவி செய்யணும். அதை விட்டுட்டு நாம் அதெல்லாம் ஆவியை நொறுங்குண்டு செய்யாமல் சரீரத்தை நொறுங்குண்டு செய்யுது. உபவாசம் இருக்கிறது, ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறது. திக்கற்ற பிள்ளையெல்லாம் விசாரிக்கிறது இல்லை, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறது இல்லை, அதெல்லாம் செய்யாமல் இருக்கக்கூடாது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. தெளிவாக சொல்லிட்டாரு பாருங்க ஆண்டவர். நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்தவர்கள் நம்ம வேதத்தை குறித்து பேசணுமானா வேலைக்கு போயிடுவாங்க. ஏன், நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், நம்மளே ஆலயத்தில் நம்ம மனசாட்சியை நம்மளே சோதித்து பார்க்கணும். ஆலயத்திலே உட்காந்து தூங்குவாங்க. அதில் ஒரு சிலர் இரவு வேலை பார்த்துட்டு வருவாங்க. அவர்களை நம்ம எதுவும் சொல்ல விரும்பலை. ஆனாலும் நைட் நல்லா தூங்குவார், காலையில் எழுந்து போனாக்கா தூங்கிட்டு இருப்பார். அதை கூட விடுங்க, ஏதோ ஒரு உடல் சோர்வோ மனசோர்வோ மனதில் ஏதோ கஷ்டங்களோ உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. வாலிப பிள்ளையிலேருந்து வயதானவர் வரையும் மூளைக்கு உட்காந்துன்னு அங்கங்கே அவங்க ஒரு கதை பேசிட்டு இருப்பாங்க. ஐயர் பாட்டுன்னு வசனத்தை போதிச்சுட்டு விளக்கம் சொல்லிட்டு இருப்பார். இவர் இந்த இடத்துல ஊர் கதைக்கு விளக்கம் சொல்லிட்டு இருப்பார். நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதனால அத்தகைய செயலெல்லாம் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய வேதத்தை கேட்கணும். வேதத்தை கேட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு உணர்ந்து கொண்டாதான் தன் செவியை விளக்குறவனுக்கு, எப்போ வேதத்தை கேட்காம செவியை விளக்குறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. அருவருப்பானதை நாமளே ஒரு பக்கத்தில் ஒரு அருவருப்பான ஒரு செயலை கிட்ட போவோமா, இல்லை அதை நோக்கி பார்ப்போமா? அதே மாதிரி தான் நம்ம அருவருப்பாக இருந்தோம்னா ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்க்க மாட்டார், நம்ம ஜெபத்தையும் கேட்க மாட்டார். நாம் அந்த மாதிரி அருவருப்பான காரியமாக ஆண்டவருடைய வேத வசனத்துக்கு நம்மளுடைய செவியை விளக்கக்கூடாது. கூர்ந்து கவனிக்கணும். ஆண்டவருடைய வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது, நம்ம இன்னைக்கு ஆலயத்துக்கு ஏன் வந்தோம், என்ன சொன்னார் ஐயரு, ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு மீட்டிங் போனோம்னா கூட வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா. என் கைகளிலே கொடுமை இல்லாது இருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாக இருக்கையிலும் அப்படி ஆயிற்று. அதுபோல என் கைகளிலே கொடுமை இல்லாது இருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாக இருக்கையிலும் அப்படி ஆயிற்று. ஏன்னா நம்ம கையில் கொடுமை இருக்கக்கூடாது. கொடுமைனா ஒருத்தர் அடிக்கிறது, ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுக்காம போகிறது, உணவு கொடுக்காம போகிறது, யாராவது உதவி கேட்டால் 10 ரூபா கொடுக்காம போகிறது, அத்தகைய செயலெல்லாம் செய்யக்கூடாது. அதனால அதெல்லாம் கொடுமை. நம்ம கையில் கொடுமை இல்லாத இருந்தாக்கா என் ஜெபம் சுத்தமாக இருக்கையிலும் அப்படி ஆயிடுச்சு. நம்ம ஜெபம் சுத்தமாக இருந்தால் தான் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பார். அப்படி கேட்டால் தான் நமக்கு உதவி செய்வார். நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் எந்த ஜெபம் கேட்கப்படும்? ஆண்டவருக்கு அருவருப்பானது எது? ஆண்டவருடைய வசனத்தை கேட்காம ஜெபம் பண்ணுறது அருவருப்பானது. அப்போ நாம் என்ன செய்யணும்? தினசரி ஆண்டவருடைய வசனம் ஒரு வசனமாவது படிச்சுட்டு, வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனம் படிச்சுட்டு ஜெபம் பண்ணணும்.
இல்லையா? அப்போ நம்ம ஜெபம் கேட்கப்படும் அப்படின்றாரு. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலம்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்களும் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இப்போ இந்த ஜெபம் பண்ற விஷயத்தை குறித்து ஏற்கனவே கூட ஒரு பதிவு போட்டிருக்கேன். நான் ஜெபம் பண்றதை குறித்து இன்னும் 10-20 பதிவு கூட போடலாம். ஜெபம் பண்றதை குறித்து அவ்வளோ இருக்குது. மோசே ஜெபம் பண்ணது, ஆபிரகாம் ஜெபம் பண்ணது, யாக்கோபு ஜெபம் பண்ணது, ஈசாக்கு ஜெபம் பண்ணது, இத்தனை பேர் ஜெபம் பண்ணதில்லை. இன்னும் அநேகர் ஜெபம் பண்ணது. விதவைகள் ஜெபம் பண்ணது, குழந்தை இல்லாததுக்கு ஜெபம் பண்ணுது, அன்னாள் ஜெபம் பண்ணுது. இது மாதிரி அநேக காரியங்கள் ஜெபத்தை குறித்து இன்னும் நிறைய பதிவு போடலாம். அதனால ஏற்கனவே இது மாதிரி ஜெபத்தை குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதான் என்ன சொல்றாருன்னா, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல. அஞ்ஞானிகள்னா யாருன்னா, ஆண்டவர் அறியாத மக்கள், அறிவில்லாதவர்கள். ஆண்டவரை குறித்த அறிவு, உலக அறிவு இருக்கலாம் அவர்களுக்கு, ஆண்டவர் குறித்த அறிவு இல்லாதவர்கள், அவர்கள் அஞ்ஞானிகள். ஞானிகள் அஞ்ஞானிகள். ஞானிக்கு எதிர்ப்பது எது? அஞ்ஞானி. அஞ்ஞானினா ஞானம் இல்லாதவர்கள், இல்லையா? வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள். வீணான வார்த்தை. இப்போ நீங்கள் வேதத்தில் ஜெபம் பண்ணவங்களை கேட்டிங்கன்னா என்னென்ன ஜெபம் பண்ணிருக்காங்க நம்ம படிச்சோம்னா, அவர்களுடைய கஷ்டங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்களுக்கு எதிரி, இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக வந்தவங்க, குழந்தை இல்லைன்னது, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர, அன்னைக்கு எனக்கு ஒட்டகம் வேணும், கழுதை வேணும், நிறைய வேலையாட்கள் வேணும், நிறைய பொருள் வேணும், நிறைய துணி வேணும், இப்படிலாம் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கேட்பாங்க, இல்லையா? அதனால அதெல்லாம் கேட்க வேணாம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்றதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இப்போ நாம என்ன ஜெபம் பண்ண போறோன்றது ஆண்டவருக்கு தெரியும். கேட்க சொல்றாரு. சும்மா ஒரு வார்த்தை கேட்க சொல்றாரு. அதை பெருசா எடுத்து இங்க அதுக்குன்னே ஒரு கூட்டம், ஜெபம் பண்றதுக்குன்னே ஒரு கூட்டம்லாம் போடுவாங்க. 8 மணி நேரம் முழு இரவு ஜெபம், முழு பகல் ஜெபம்லாம் போடுவாங்க. நிறைய போடுறாங்க. அதனால இவங்கெல்லாம் யாருன்னா அஞ்ஞானிகள் என்றார் ஆண்டவர். என்ன சொல்றது? அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல் வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்க. வீணான வார்த்தையெல்லாம் ஏன் அலப்புற? எனக்கு தான் தெரியுமே உனக்கு என்ன வேணும்னு. இப்போ என்னுடைய பிள்ளை இருக்கிறான், அவனுக்கு என்ன வேணுன்றது எனக்கு தெரியுமே. ஏன்னா கேட்குறான், நான் பார்க்கலாம் என்ன வேணும்னு கேட்கட்டும் அவன் அப்படின்னாலாம் நம்ம இருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸுக்கு, நியூ இயர்க்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கும்போது அவனுக்கு என்ன ட்ரெஸ் வேணும் ஒரு வார்த்தை கேட்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்கலாம். அவன் தவறானதை கேட்டால் கொடுப்போமா? அதனால நம்ம இதை எடுத்துக்கப்பா, இதான் கரெக்டாக போடணும், கிறிஸ்துவ பிள்ளையெல்லாம் இப்படி தான் உடை போடணும், உடைன்னா அது மாடல் இல்லை, ஒரு ஒழுக்கமாக போடணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் ஆண்டவருக்கு தெரியும் நாம் அவருடைய பிள்ளைகள் தானே. ஆவிக்குரிய யூத பிள்ளைகள் தான் கிறிஸ்தவர்கள் எல்லாம். அவர்கள் சரீரத்துக்குரிய பிள்ளை யூத பிள்ளைகள் யார்? இஸ்ரேல் மக்கள். அப்போது நமக்கு என்ன வேணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் கேட்க சொல்கிறார். அந்த ஜெபத்தை ரொம்ப வீணான வார்த்தை அனுப்பாத. இது புதிய ஏற்பாட்டில் தான் சொல்கிறார் ஆண்டவர். மத்திய 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், வீணான வார்த்தை அலப்பாத. அவர் ஞானம் இல்லாதவர்கள் தான் அப்படி பேசுவாங்க, அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. ஆகவே அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணுறதுனால நம்ம ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். யாரை போல? அவங்கள போல வீணான வார்த்தை அலம்பாத. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இப்போ நமக்கு என்ன தேவைன்றது ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். அதனால தேவையில்லாத வார்த்தையெல்லாம் அலப்பி நம்ம அஞ்ஞானிகளை போல ஜெபம் பண்ணாமல் 2 வார்த்தை ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யலாம். ஆனால் அதற்கு முன்னாடி வசனத்தை கேட்கணும், வசனத்தை படிக்கணும், படிச்சுட்டு ஜெபம் பண்ணணும். ஏன்னா வசனத்தை கேட்காத காது உள்ளவனுக்கு அருவருப்பானதுன்றார் ஆண்டவர். தனக்கு செவியை விளக்குறவன் அருவருப்பானவன்றார். அது மாதிரி அருவருப்பான ஜெபம் பண்ணாம ஆண்டவருடைய வேத வசனத்தை படிச்சுட்டு நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் என்று வேண்டிக் கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.